அந்த ஆளு குடிச்சிட்டு உள்ள வந்தா விடாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏமா நீ வேற? என்னடா பண்றது? தட்டு தடமாறி உளுந்து தொலைஞ்சா நம்ம தானே பார்க்கணும். அந்த ஆளு குடிச்சிட்டு வந்து ரோட சலம்பணும். வேடிக்கை பார்க்குறவங்களாம் போய் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லணும். ஹவுஸ் ஓனர் வீடை காலி பண்ண சொல்லணும். அதானே உன் விருப்பம்? அப்படி இல்லடா தம்பி. ஏமா தட்டு முட்டு சாமான தூக்கிக்கிட்டு எத்தனை தடவைமா வீடு மாத்துறது? இந்த ஆளு பேர் சொன்னாலும் வீடு தர மாட்டேங்கிறாங்க. இந்த லட்சணத்துல எனக்கு பொண்ணு வேற பாக்குறேங்கிற. அதாவது காலகாலத்துல நடக்க வேணாமாடா கதிரு? இந்த ஆளு லட்சணத்தை பார்த்து எவன் பொண்ணு கொடுப்பான்? பொண்ணு வாழ போற வீடாச்சேன்னு கொஞ்சமாவது யோசிக்க மாட்டானா? ஆமாண்டா கதிரு. வாங்க அங்கிள், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? இருக்கட்டும்ப்பா. தம்பி கதிர்வேலு, உங்க அப்பா அங்க ரோட்ல குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாருப்பா. கூட்டிட்டு வந்து வீட்டுல படுக்க வைப்பா. கிடக்கட்டும் விடுங்க அங்கிள். ஒரு தடவையா 2 தடவையா எத்தனை தடவை செய்யறது அங்கிள்? சொல்லுங்க நீங்களே. அப்படி சொல்லாத கதிர்வேலு. உங்க அப்பா நல்லவன் தான். ஏதோ ஒரு சூழ்நிலையில குடிப்பழக்கத்தை கத்துக்கிட்டான்ப்பா. இவரால் வர்ற வரன்கள் எல்லாம் தள்ளிக்கிட்டே போகுது அங்கிள். அப்பங்காரன் இப்படி இருந்தா எப்படி ஓகே சொல்லுவாங்க அங்கிள்? மாப்பிள்ளை வீடு பார்க்க வர்றவங்க உன்னை பத்தி தானப்பா விசாரிப்பாங்க. உன்னை பத்தி விசாரிக்காம உங்க அப்பாவை பத்தியா விசாரிக்க போறாங்க? மாப்பிள்ளை நான் நல்ல பேர் எடுத்து என்ன பண்ணேன்? அப்பா குடிக்கிறார்ல, வர்றவங்க அதை யோசிக்க மாட்டாங்க. சரி கதிர்வேலு, உன் போக்குக்கே நான் வர்றேன். உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உன் மாமனாரும் மச்சானும் குடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ. அப்போ நீ என்ன பண்ணுவ? அவங்கள வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவியா? அதுக்கு உன் பொண்டாட்டி ஒத்துக்குவாளா? அது எப்படி இருக்குல்ல அவங்கள விரட்ட முடியும்? ஏன் அப்பனை விரட்டலாம், மாமனார் மச்சானை விரட்டக்கூடாதா? மா, அப்பா அங்க ரோட்ல உளுந்து கிடக்குறாரு. கூட்டிட்டு வந்து வீட்டுல படுக்க வைமா. என்னப்பா சொன்ன கதிரு? ஓ, அந்த ஆளுன்னு சொன்னாதான் கூட்டிட்டு வருவீங்களோ? அப்படி இல்லடா கதிரு. நீ அவரை அப்பானே கூப்பிடுறா. அந்த ஆளு இந்த ஆளுன்னு சொல்லாதடா.